வணக்கம். தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுதுபார்ப்போர் சென்னை சங்கத்தின் சார்பாகவும், கோவை இருசக்கர வாகன பழுதுபார்ப்போர் நல சங்கத்தின் சார்பாகவும் இன்றைக்கு ஒரு சிறப்பான BS6 பயிற்சியை எங்களது உறுப்பினர்களுக்கு 2 சங்கங்களும் சேர்ந்து மற்றும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பாகவும் வெல்வோம் அறக்கட்டளை சார்பாக நலத்திட்ட அறிவிப்புகளை வழங்குவதற்காக நானும் மரியாதைக்குரிய கோவை தலைவர் அண்ணன் தாமு அவர்களும் இணைந்து இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய முக்கிய பணிகளாக நவீனமயமாக்கப்பட்ட இருசக்கர வாகனங்களை எங்களது உறுப்பினர்களுக்கு அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்து வருங்காலத்தில் அந்த தொழிலை மிக சிறப்பாக மேம்படுத்தி அவர்கள் வேலை செய்ய வேண்டும். கம்பெனி நிறுவனங்களுக்கு இணையாக அவர்களும் தொழில்நுட்பத்தில் வல்லுநராக மாற வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த பயிற்சியை தொடங்கியிருக்கிறோம். அவர்கள் முழுமையான பயிற்சியை எட்டுகின்ற நாள் எவ்வளவு ஆனாலும் தொடர்ந்து அவர்களுக்கு அந்த பயிற்சியை நாங்கள் வழங்க கொண்டிருக்கிறோம். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் மூலமாகவும் இந்த பயிற்சியை அளிக்கிறோம். அதைத் தொடர்ந்து கோவை மாநகரத்தை சுற்றி உள்ள இளைஞர்களை எல்லாம் அழைத்து அவர்கள் தவறான பாதைக்கு செல்லாமல் இருப்பதற்காக காவல்துறை மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மற்றும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக இளைஞர்களுக்கு இருசக்கர வாகன பயிற்சியை 3 மாதங்களுக்கு அளித்து கோவை மாநகரத்திலே இருக்கின்ற அனைத்து இருசக்கர வாகன பழுதுபார்க்கும் கடைகளுக்கும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி 2 ஆண்டுகள் கழித்து அவர்களை புதிதாக தொழில் தொடங்குவதற்கு வங்கிகள் மூலமாக லோன் செய்யப்பட்டு தொழில் முனைவராக மாற்றுவதற்காகத்தான் இந்த 2 நபர்களும் நாங்கள் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து வெல்வோம் அறக்கட்டளை மூலமாக அகால மரணம் அடைந்த எங்களுடைய சங்கத்தினுடைய உறுப்பினருடைய குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு வருடந்தோறும் கல்வித் தொகையை செலுத்தி அவர்கள் கல்லூரி படிப்பு படித்தாலும் சரி, மருத்துவ படிப்பு படித்தாலும் சரி, அவர்களுடைய கல்வித் தொகையை அறக்கட்டளை மூலமாக செலுத்தி அந்த குழந்தைகளை அறிவுபூர்வமாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த வெல்வோம் அறக்கட்டளை இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து மாதந்தோறும் எனது அன்பு சகோதரிகளுக்கு ரூபாய் 1000 அவர்களுடைய குடும்பத்திற்கான சிறிய செலவினங்களுக்காக வழங்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அந்த குடும்பத்தில் உள்ள என்னுடைய அன்பு சகோதரிக்கு மருத்துவ காப்பீடு ஒன்று இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. மற்றும் அந்த பெண்மணி அலைகளெல்லாம் ஒன்றிணைத்து அவர்களுக்கு இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்வதற்கான பயிற்சியை தந்து எங்களுக்கு நாங்களே என்கின்ற அடிப்படையில் ஸ்பேர் பார்ட்ஸ் கடைகளை எமது சமுதாயத்தை சேர்ந்த படித்த பெண்மணிகளை வைத்து வருங்காலத்தில் நாங்களே எங்கள் தொழிலுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் விற்பனை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தையும் இன்று கோயமுத்தூரிலே நாங்கள் இன்றைக்கு துவங்கி இருக்கிறோம்.